எதுக்கு கதைகளை தேர்ந்தெடுத்தீங்க? மனிதனுக்கு கதை என்ன தரும்? கதைகளை எதுக்கு தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேக்குறீங்க. கதைகள்ங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கே அடையாளம் காட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கண்ணாடி மாதிரி தான். இப்போ லைஃப்ல வந்து நம்ம நிறைய உணர்வுகளை கடந்து வந்திருப்போம், நிறைய சூழ்நிலைகளை கடந்து வந்திருப்போம். அந்த உணர்வுகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் வார்த்தைகளும் வடிவமும் கொடுக்கறது கதைகள். சில சமயம் ரொம்ப வலியோட இருப்போம், வேதனையோட இருப்போம், கவலையோட இருப்போம், நம்பிக்கை இல்லாம இருப்போம், ரொம்ப துவண்டு போயிருப்போம், ஒரு மோட்டிவேஷன் இல்லாம இருப்போம். இப்படி நிறைய உணர்வுகளை நம்ம ஃபேஸ் பண்ணிருப்போம். நாம நினைப்போம் நமக்கு மட்டும்தான் இது எல்லாமே நடக்குதுன்னு. ஆனா அந்த கதைகளை படிக்கும் பொழுது நம்மள மாதிரியே இன்னொருத்தங்களும் இருக்கிறாங்களே அப்படின்னு நமக்கு தோணும். நான் இந்த கதைகள்லாம் மோஸ்ட்லி டிராவல் பண்றப்போ, வாக்கிங் போறப்போ, குக் பண்றப்போ கேட்கறது உண்டு. ஏன்னா ஒரே இடத்துல நம்ம நின்றுட்டு இருக்க மாட்டோம். ஸோ அப்படியே நகர்ந்துக்கிட்டே ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்டுட்டு இருப்பேன். ஆனால் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துருவேன் உங்களை. ஏன்னா அந்த நியூஸில் முன்னாடிலாம் நம்ம சின்ன பிள்ளையில இருக்கும்போது நியூஸ் வரும்போது பார்ப்போம் இல்லைங்களா, என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, என்ன அக்சசரிஸ், அந்த மாதிரி உங்களோட அந்த நேர்த்தியான ப்ரெசன்டேஷன், அதுக்கு எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்குவீங்க? என்னை பற்றி ஒன்று சொல்லணும்னா, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. என்கிட்ட ஓகே, மற்றவங்க வேணா நீ ரொம்ப சாஃப்ட் கைடு என்ன வேணா சொல்லிட்டு போகலாம். என்கிட்ட நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான். எதுவுமே என்ன நானே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஒரு சின்ன ஒர்க் பண்ணாலுமே அது 100% இருக்கணும், எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கணும். அப்போது நாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம், ஒரு கதையை சொல்கிறோம், ஒரு அரை மணி நேரமாக தான் ஆகும் ஒரு கதை. அந்த கதையை முழுக்க அவங்க பார்க்கணும். பார்க்கும் பொழுது சில சமயம் சிலர் கேட்பாங்க, சிலர் பார்ப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் ப்ரெசென்டபிளாக இருக்கணுங்கிற ஒரு ஆசை மனசுக்குள்ளே இருக்கும். அதனால நல்லா ட்ரெஸ் பண்ணிப்போம், நம்ம ப்ரெசென்டபிளாக இருப்போம் அப்படின்னு தோணும். ஒரு செல்ஃப் லவ்னு கூட வச்சுக்கலாமே. கண்கள்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வரக்கூடிய சாங் வந்து உன் கண்ணில் நீர் வழிந்தால்னு ஒரு படம். கண்ணில் என்ன கார்காலம், கண்ணில் வந்து அப்படி தண்ணி சேர்ந்து நிக்குதுல்ல. இப்போ மழை வர்றதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் நம்ம கார்காலம்னு சொல்லுவோம், மழை வரக்கூடிய சமயம். இப்போ கண்ணில் அப்படி தண்ணி நிக்குது, விழாம அப்படி நிக்குதுங்கிறத இவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க. கண்ணில் என்ன கார்காலம், கன்னங்களில் நீர்க்கோலம், அப்படி வடிஞ்ச உடனே அது கன்னங்களில் நீர்க்கோலம். அடுத்த 2-3 லைன் வரும், துணை நான் அழகே துயரம் விடு அப்படின்னு அந்த ரஜினி வந்து அப்படி ஒரு அணைச்சு கூட்டிட்டு போவார். அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும். அடுத்த லைன்ல விழியில் விழும் துளி என் மார்பில் வீழ்ந்ததே கண்ணே, அமுதம் சிந்தும் கண்ணில் கண்ணீரா நியாயமா பெண்ணே. இவ்வளோ ஒரு அன்பு ஒரு காதலன் கொடுக்கும் பொழுது எந்த பெண்ணுக்குமே கண்ணில் கண்ணீரே வராது. இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்க, கதைகள் படிக்கிறீங்க, அது டெக்னிக்கலாக நீங்களே ஹேண்டில் பண்ணி எடிட் பண்ணி எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறீங்க. இந்த எல்லாத்துலேயும் பெரிய சேலஞ்சாக எதை பார்க்குறீங்க? சேலஞ்சான விஷயம் அப்படின்னா ஒரே டேக்கில் பேசி முடிச்சிடணும். அதுதான் அது சேலஞ்சுன்னு சொல்ல முடியாது, அது என்னுடைய ஒரு ஆசை, என்னோட ஒரு எண்ணம். ஏன்னா கதையை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு பேசினாலோ இல்லை எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நடுவில் கொஞ்சம் கேப் விட்டாலோ அந்த கதையோட இமோஷன் வந்து மிஸ் ஆயிரும். அதனால கதை பேசுறதுக்கு முன்னாடி நான் ஃபுல்லாக ஒரு டைம் பேசி பார்த்துருவேன். லைவாக இப்போ நீங்கள் லைவாக ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் பார்க்கக்கூடிய அவுட்புட் அப்படியே கிடைக்கும். அந்த மாதிரி தான் நான் பேசுவேன். ஸோ அதுதான் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். உங்களோட ஆர்ஜே பயணத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. எஸ் மேம். ஸோ நானும் உங்களை மாதிரி தான் கொஞ்சம் எமோஷ்னலான ஆள். எனக்கும் வந்து பாட்டு கேட்கும்போது லிரிக்ஸ் தான் ரொம்ப டச் பண்ணும். கதை பேசிக்கொண்டே வா காற்றோடு போவோம், உரையாடல் தீர்ந்தாலும் உன் மௌனங்கள் போதும். இது என்னோட ஃபேவரட் லைன்ஸ். உங்களுக்கு எது ரொம்ப டச் பண்ண லைன்? ஒன்றுன்னு கேட்டால் நான் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நிறைய இருக்குது, பட் ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மதராசப்பட்டினம் படத்தில் பூக்கள் பூக்கும் தருணம் சாங் இருக்குல்ல, அதில் காற்றில் பறந்தே பறவை மறைந்த பிறகும் இலை தொடங்கும் நடனம் முடிவதில்லையே. ஒரு பறவை வருது, ஒரு கிளையில உட்காருது, இந்த பறவை வந்த வேலை முடிஞ்சது, பறந்து போயிருச்சு, ஆனாலும் கிளைகளில் இருக்கக்கூடிய இலைகள் அசைஞ்சுக்கிட்டே இருக்குது, அந்த பறவை ஏற்படுத்திய தாக்கம். அதே மாதிரி நீ என்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டு நீ போனாலும் கூட நீ ஏற்படுத்திய தாக்கம் எனக்குள்ளே இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நான் முத்துக்குமார் அவர்கள் இந்த வரிகளை எழுதியிருக்கிறாங்க. இப்போவுமே நம்ம வந்து லிரிக்ஸ் பார்க்கும் பொழுது அது ஒரு விஷயத்தை நம்மளை வந்து உணர வைக்கும், விஷுவலைஸ் பண்ண வைக்கும். ஒரு கவிதை ஒன்று சொல்கிறேன். நார்மலாக நான் உங்களை பார்த்து, இல்லை ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்து நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்னை ஏற்றுப்பியா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப பிளாங்காக தான் இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த கவிதையை யோசிச்சு பாருங்களேன். தண்டவாளத்தில் ஒற்றை ரோஜாவாய் என் காதல், நீ நடந்து வருகிறாயா ரயிலில் வருகிறாயா? நடந்து வர்றேன்னா நீ என்னை ஏற்றுக்கொள்கிறேன்னு அர்த்தம், ரயிலில் வந்தேன்னா
நீ என்னை Smash விட்டு பண்ணிடுறேன். கொண்டுடுறேன்னு அர்த்தம். அப்போ ஒரு விஷயத்தை அப்படி விஷுவலைஸ் பண்ண வைக்குது இல்லையா, அதுதான் அந்த எழுத்துக்களினுடைய சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல வந்து அப்படி சொல்லக்கூடிய சாங்ஸ் நிறைய இருக்கும். ஆஹ் ஒரு உதாரணம் மாதிரி ஒரு உவமையை காட்டி ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது தெளிவா புரியும். இப்ப இந்த பாட்டுல கூட அந்த பறவை பறந்து போனது ஒரு உதாரணமா சொல்றாங்க இல்லையா. அதே மாதிரி நமக்கு இந்த கண்ணாளனை சாங் பம்பாய் படத்துல வரும்ல, அதுல சொல்லியிருப்பாங்க, ரத்தம் கொதி கொதிக்கும் உலை கொதித்திடும் நீர்க்குமிழ் போல. ஒலை கொதிக்கும் போது நம்ம பார்த்துருப்போம் எப்படி அந்த நீர்க்குமிழ் குப்பு 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 வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு செகண்ட், ஒரு மில்லி செகண்ட் கூட அது நிற்காது. அந்த மாதிரி காதலினால என்னுடைய உள்ளம் வந்து கொதி கொதிக்குது. அடுத்த லைன் பாருங்களேன், சித்தம் துடி துடிக்கும் புயல் எதிர்த்திடும் ஓர் இலை போல. ஒரு சின்ன இலை ஒரு புயலை எதிர்த்ததுன்னா அது எப்படி துடி துடிக்கும், அந்த மாதிரி என் சித்தம் துடி துடிக்குது. இதெல்லாம் வந்து தமிழ் மொழியின் அழகுன்னு சொல்லலாம் இல்லையா. ஏன்னா இப்படி ஒரு ஊமையை சொல்லும்போது அந்த சொல்ல வரக்கூடிய கருத்து வந்து நமக்கு அவ்வளோ ஆழமா மனசுல பதியுது. நீங்கள் கேட்டவை நினைக்கிறேன் படத்துடைய பேரு. அதுல ஒரு பாட்டு வரும், ஓ வசந்தராஜா தேன், அந்த சாங் வரும். அதுல வந்து சரணத்துல இந்த வரிகள் வரும், மென் பஞ்சு மேகங்கள் உன் பிஞ்சு பாதங்கள் மண் தொட்டதால் இங்கு செவ்வானம் போலாச்சு. உன் காலில் மண்ணு பட்டுருச்சுமா இப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா ஒரு பெண்ணுடைய பாதம் எவ்வளோ சாஃப்ட்டுங்கிறத எவ்வளோ அழகா அதுல விவரிச்சு சொல்லியிருக்கிறாங்கல்ல. அருமை மேம். செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் சாங் கேட்டிருப்பீங்கல்ல. வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மேக கூந்தலோ. கூந்தல் வந்து இப்போ ஸ்ட்ரைட் ஹேர்லாம் இப்போதானே ஃபேமஸ், அப்பெல்லாம் அப்படி வளைஞ்சு நெளிஞ்சிருக்கணும்ல. அப்படி அந்த பாதை வந்து ஒரு கூந்தல் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இருக்கு மேம். நீங்க இதை மட்டும் ஆரம்பிச்சுட்டீங்கன்னா பேசிட்டு இருக்கு. ஒரு நம்ம அந்த சங்க இலக்கியத்துலலாம் தலைவன் தலைவி பிரிஞ்சிருந்தாங்கன்னா தலைவி வந்து தலைவனை நினைச்சு அப்படி ஒரு மாதிரி விரகதாபத்துல இருப்பாங்க. அப்போ அவங்க உடல் வந்து ரொம்ப மெலிஞ்சு போகும் அப்படின்னு வரும் இல்லையா. அத வந்து வைரமுத்து அவர்கள் பாடல்கள்ல கொண்டு வந்திருப்பாங்க. இருவர் படத்துல வரக்கூடிய நறுமுகையே நறுமுகையே சாங், அதுல இளைத்தேன் துடித்தேன் பொறுக்கவில்லை இடையில் மேகலை இருக்கவில்லை. ஸோ நான் வந்து மெலிஞ்சிட்டேன், அதனால என்னோட இடையில வந்து அந்த மேகலை இருக்கவில்லை அப்படின்னு வரும். இதை விட ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரீமா போய் சங்கமம் படத்துல ஒரு சாங் வரும். அந்த பாட்டு வந்து சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா. அந்த பாட்டுல அன்பு நாதனே அணிந்த மோதிரம் வளையலாகவே திரும்பன இழைத்தேன், அந்த மோதிரம் ஒட்டியானமாய் ஆகும் முன்னரே அன்பே அழைத்தேன். ஸோ எவ்வளோ அழகா நான் ஒன்று நினைச்சு இப்படி மெலிஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே தமிழ் மொழியினுடைய அழகு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வாலி அவர்களை எடுத்துக்கிட்டோம்னாலும் அந்த வரிகளுமே ரொம்ப அழகா இருக்கும். காதலர் தினம் படத்துல காதல் எனும் தேர்வெழுதி அந்த ஒரு சாங்ல வரும். காதல் எனும் தேர்வெழுதியா இன்னொரு சாங் நேம் கரெக்டாக ஞாபகம் இல்லை. அதுல ஒரு வரி இந்த மாதிரி வரும், உன் வளைக்கையில் வளையல்கள் நான் அல்லவா, இன்று வளைக்கையை வளைக்கின்ற நாள் அல்லவா. லா லா அந்த ரெண்டு எழுத்தும் மாறி மாறி வருது பாருங்களேன். தமிழ் பேசுறவங்க நிறைய பேர் லா கூட கரெக்டா சொல்லிடுவாங்க. ஆனா இந்த லா லா அந்த உச்சரிப்பை வந்து சரியா சொல்றது ரொம்பவே கஷ்டம். அப்போ நமக்கு ஒரு டங் ட்விஸ்டர் மாதிரி தான் இந்த லைன் வந்து வந்திருக்கும். உன் வளைக்கையில் வளையல்கள் நான் அல்லவா, இன்று வளைக்கையை வளைக்கின்ற நாள் அல்லவா. எஸ்பிபி அவர்கள் அவ்வளவு அழகா அதை வந்து உச்சரிச்சு பாடியிருப்பாங்க. இந்த மாதிரி பியூட்டிஃபுல் சாங்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ சாங்ஸ்க்கும் நான் வந்து சில வார்த்தைகள் எழுதி வச்சிருக்கேன். அதுல சொன்ன மாதிரி 2-3 போவோம். இதுல இருந்து உங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகள் எடுத்து அதுக்கு பாடல்கள் சொல்லுங்க. நிலா. நிலா வந்து தமிழ்ல நிறைய சாங்ஸ் இருக்கு. பாடும் நிலான்னு நம்ம எஸ்பிபி அவர்களுக்கு பேர் வந்ததே அவர் அவ்வளோ நிலா பாடல்கள் பாடினது. முதல் பாடலே நிலா தான். ஆமா. மௌனராகம் படத்துல வரக்கூடிய நிலாவேவா பாடலா இருக்கலாம், இல்லை நிலவு தூங்கும் நேரம் குங்குமச்சிமிழ் படத்தில் வர அந்த சாங், இல்லை வண்ணம் கொண்ட வெண்ணிலவே சிகரம் படத்தில் வரக்கூடிய பாடல். நிறைய சாங்ஸ் நிலா பற்றின அருமையான பாடல்கள் இருக்குது. எஜமான் படத்தில் நிலவே முகம் காட்டு, அதுவுமே அவ்வளோ அழகாக இருக்கும். பட் நிலா பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அந்த சிகரம் படத்தில் வர்ற வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ. நம்ம மோனாலிசா ஓவியம் பார்த்துருப்போம்ல, அதை வந்து ஒரு சமயம் பார்க்கும்போது சிரிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சமயம் பார்க்கும்போது சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சாங்குமே எனக்கு தோணும்.
இதுல வந்து நிறைய உணர்வுகள் இருக்கும். ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு வலி இருக்கும். பக்கத்தில் நீயும் இல்லை, பார்வையில் ஈரம் இல்லை, ஏக்கம். சொந்தத்தில் பாஷை இல்லை, சுவாசிக்க ஆசை இல்லை. சுவாசிக்க ஆசை இல்லைன்னு எனக்கு வாழவே பிடிக்கலன்னு. அது எஸ்பிபி அவர்கள் பாடியிருக்கிறத பார்த்துருக்கீங்கன்னா அவ்வளோ தூரம் சுவாசிக்க ஆசை இல்லை, எனக்கு வாழ்க்கையே வேண்டாங்கிற மாதிரி அவ்வளோ அழகா பாடியிருப்பாங்க. நீங்க சிகரம் பாட்டை ஞாபகப்படுத்திட்டீங்க. அதுல ஒரு காதல் பாடல், இதோ இதோ என் பல்லவி, அதுல ஒரு லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ கீர்த்தனை, நான் பிரார்த்தனை, பொருந்தாமல் போகுமா. ரொம்ப அருமையான ஒரு வரி. அதே மாதிரி இன்னொரு பாட்டு, இளைய நிலா பொழிகிறது. அந்த பாட்டுல நிலா வந்து சொல்லுவாங்கல்ல, கடல், யானை, இது ரெண்டையும் எவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டே இருந்தாலும் நமக்கு சலிக்கவே சலிக்காதுன்னு. அதே மாதிரி நிலாவையும் சொல்லலாம். நம்ம நடந்து போகும் பொழுதோ, மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டோ, ரயில் பயணத்திலேயோ நிலாவை பார்த்தோன்னா அவ்வளோ ரசிக்கலாம், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ராத்திரி முழுக்க அந்த நிலா வானத்தில் போயிட்டே இருக்குது. அது என்ன செய்யுது? இந்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க, வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும், முகில் எடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடை பழகும். அது அப்படி நடை பழகிட்டு இருக்குது. குழந்தை எப்படி நடை பழகுமோ அந்த மாதிரி நிலா நடை பழகிட்டு இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மழை எப்படி பெய்யுது, அதுக்கு சயின்டிஃபிக்காக நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். இந்த சாங்ல சொல்லியிருப்பாங்க, வைரமுத்து அவர்களுடைய லிரிக்ஸ்ல வரும், முகிலினங்கள் அலைகிறதே, முகவரிகள் தொலைந்தனவோ, முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ. எப்படிங்க எப்படிங்க அப்படியே. இன்னொன்று, இந்த சாங்ல வந்து நான் படிச்ச விஷயம்தான், 27 தடவை அந்த சாங் வந்து ரெக்கார்ட் பண்ணாங்களாம். ஏன்னா கட் பண்ணிலாம் பண்ண முடியல, ஒரே டேக்கா தானே எடுக்கணும். ஸோ 27 தடவை. அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளோ எஃபர்ட். அதான் இவ்வளோ காலம் கடந்து இந்த சாங் வந்து நிற்குது. ஸோ நிலா அருமை. அடுத்தது வந்து கண்கள். கண்கள்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வரக்கூடிய சாங் வந்து உன் கண்ணில் நீர் வழிந்தால்னு ஒரு படம். அதுல கண்ணில் என்ன கார்காலம் கரெக்ட். ரஜினி மாதவி கண் அவ்வளோ அழகா இருக்கும். கண்ணில் என்ன கார்காலம், கண்ணில் வந்து அப்படி தண்ணி சேர்ந்து நிக்குது இல்ல. இப்போ மழை வர்றதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் நம்ம கார்காலம்னு சொல்லுவோம், மழை வரக்கூடிய சமயம். இப்போ கண்ணில் அப்படி தண்ணி நிக்குது, விழாம அப்படி நிக்குதுங்கிறத இவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க. கண்ணில் என்ன கார்காலம், கன்னங்களில் நீர்க்கோலம், அப்படி வடிஞ்ச உடனே அது கன்னங்களில் நீர்க்கோலம். அடுத்த 2-3 லைன் வரும், துணை நான் அழகே துயரம் விடு அப்படின்னு அந்த ரஜினி வந்து அப்படி ஒரு அணைச்சு கூட்டிட்டு போவார். அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும். அடுத்த லைன்ல, விழியில் விழும் துளி என் மார்பில் வீழ்ந்ததே கண்ணே, அமுதம் சிந்தும் கண்ணில் கண்ணீரா நியாயமா பெண்ணே. இவ்வளோ ஒரு அன்பு ஒரு காதலன் கொடுக்கும் பொழுது எந்த பெண்ணுக்குமே கண்ணில் கண்ணீரே வராது. அந்த அளவுக்கு இந்த கண்ணீரையும் கண்களையும் சொல்லி எழுதப்பட்ட ஒரு பாட்டு. இதே மாதிரி இன்னொரு சாங் வந்து மைதிலி என்னை காதலின்னு நினைக்கிறேன், சலங்கையிட்டாள் ஒரு மாது, அந்த பாட்டு. அதுல டி ராஜேந்திரோட எழுத்துல, தடாகத்தில் மீன் 2 காமத்தில் தடுமாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ, அதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் படைத்திட்ட பாகம்தான் உன் கண்களோ. அருமையா இருக்குல்ல. எப்படிங்க, அதுவும் எங்கேயோ போய் விழல, தாமரை பூல தான். ஏன்னா உங்க முகம் வந்து தாமரை பூ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இதெல்லாமே வந்து அருமையான கற்பனை. ஆமா, அந்த கற்பனையை அந்த வார்த்தைகளுக்குள்ள கொண்டு வந்து அது ஒரு பாடலாக்கணும். அந்த பாடல் வந்து அந்த சிச்சுவேஷனுக்கும் பொருத்தமா இருக்கணும். அந்த பெண்ணும் அவ்வளவு அழகா இருக்கணும். இந்த மாயாஜாலத்துக்கெல்லாம் அடிப்படை என்னன்னா தமிழ் மொழி. தமிழ் மொழியில இவ்வளவு அழகழகான வார்த்தைகள் இருக்க போய் தான் அவங்களால அப்படி எழுத முடியுது, இல்லைன்னா எழுத முடியாது. அருமை. காதலை பத்தி பேசியே தான் ஆகணும். கவிதைன்னு வரும்போது நிறைய இருக்கும். பட் காதல் பாடல்கள் எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து என்னவளே அடி என்னவளே, காதலன் படத்தில். அதில் முழுக்க முழுக்க அப்படியே கொண்டாடி தீர்த்திருப்பாருன்னு தான் சொல்லணும். அந்த வரிகளில் ரொம்ப பிடிச்ச ஒரு வரி, வருட வரும் பூங்காற்றையெல்லாம் கொஞ்சம் வடிகட்டி அனுப்பி வைப்பேன். வர்றது வந்து பூங்காற்று, தென்றல் தான். அது வந்துட்டு போட்டுமே, ஏன்னா புயலாக வருது, தென்றல் காற்றை கூட நான் உனக்காக வடிகட்டி அனுப்பி வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி காதலியை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு பாட்டு. அப்புறம் இந்த அனல் மேலே பனித்துளின்னு ஒரு சாங் வரும் இல்லையா, அதுல
எந்த காற்றின் அளாவலில் மலரிதழ்கள் விரிந்திடுமோ, எந்த தேவ வினாடியில் மன அறைகள் திறந்திடுமோ. எந்த பூ பூக்குது, ஆனா அந்த பூ பூக்கக்கூடிய தருணத்தை யாரும் பார்த்ததே கிடையாது. எந்த காற்று வந்து அந்த பூவை பூக்க வச்சுது. அதே மாதிரி மூடி கிடந்த என்னுடைய மனம் காதலினால திறந்திருக்குது. எந்த வினாடியில் அது திறந்ததுன்னு தெரியாது. ஆனா அது ஒரு சிறப்பான வினாடிங்கிறதுனால அது தேவ வினாடியா மாறிடுச்சு. எந்த காற்றின் அளாவலில் மலரிதழ்கள் விரிந்திடுமோ, எந்த தேவ வினாடியில் மன அறைகள் திறந்திடும். இதுல இந்த வார்த்தை கூட பாருங்களேன், அளாவல். இது ஒரு புது வார்த்தை இல்லையா? சிறுகை அளாவிய கூழ் அப்படின்னு திருக்குறள்ல வரும் இல்லையா? அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். அளாவியல் அப்படின்னா அப்படி கலக்கிறது. அப்போ காற்றை பொறுத்த வரைக்கும் காற்று வீசுறத கூட அளாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கலக்கிறது, இந்த ஒரு புது வார்த்தை அந்த பாடல் மூலமா நமக்கு தெரிய வருது. இப்படி சாங்ஸ்லயே நிறைய வார்த்தைகளையும் கூட நம்ம கத்துக்கலாம். தாமரை அவர்கள் பார்த்த முதல் நாளே அந்த பாடல்ல என் பதாகை தாங்கிய உன்முகம் என்றும் மறவாதே, அந்த வார்த்தைய கேட்டதுக்கு அப்புறம் தான் பதாகைனா என்னன்னு தெரிஞ்சது. பேனர் அந்த மாதிரி, அதுக்குதான் தமிழ்ல வந்து பதாகை. அப்படி பதாகை தாங்கிய உன்முகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு புது புது வார்த்தைகள் நமக்கு பாடல்கள் மூலமா தெரிய வரும். இந்த பாட்டு கேட்டிருக்கீங்கல்ல, மாய நதி சாங், கபாலி படத்துல. ஐயோ, ரஜினியும் அவ்வளோ அழகான ஒரு பாடல், ரொம்ப அருமையான ஒரு பாடல். அவ்வளோ நாள் கழிச்சு அவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. அந்த உணர்வுகளை வந்து மியூசிக்லயும் கொண்டு வரணும், வாய்ஸ்லயும் கொண்டு வரணும், நடிப்புலையும் கொண்டு வரணும், முக்கியமா பாடலோட அந்த வார்த்தைகள்லையும் கொண்டு வந்திருப்பாங்க. நான் உன்னை காணும் வரையில் தாபத நிலையேன்னு வரும் இல்லையா? தாபத நிலைங்கிறது அந்த முன்னாடி இலக்கியங்கள்ல எல்லாம் சொல்லியிருப்பாங்களாம். கணவனை பிரிந்து மனைவி இருக்கும் பொழுது அந்த கணவனையே நினைச்சுக்கிட்டு ஒரு துறவரம் பூண்ட மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. அதுதான் தாபத நிலைன்னு சொல்லுவாங்களாம். அப்ப இவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்ததால நான் உன்னை காணும் வரையில் தாபத நிலையே. அழகா இருக்குல்ல கேக்குறதுக்கு. இது இன்னொரு சாங் கூட, இந்த சிவாஜி படத்துல வைரமுத்து அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. புன்னகையோ ஆம்பல் ஆம்பல். ஆம்பல்ங்கிறது அந்த மலர். ஆம்பல்ங்கிறதுல அதிகமா நம்ம பயன்படுத்தாத ஒரு வார்த்தை. அல்லி மலர ஆம்பல்னு சொல்லுவாங்களாம். அது வந்து ரொம்ப மென்மையா இருக்குமா, நிலவை பார்த்தா அந்த மலர் வந்து விரியுமா. அப்போ பெண்மையினுடைய மென்மையை சொல்றதுக்கு பூம்பாவாய் ஆம்பல் ஆம்பல். அடுத்தது புன்னகையோ மௌவல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மௌவல்னு அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மௌவல் பூ எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிப்பாங்களா. அது ஆக்சுவலி எப்படின்னா தாமரை பூ மாதிரி இருக்கு, ஆனா மல்லிகை பூ மாதிரியும். மல்லிகை பூனால பெருசா தாமரை மாதிரி விரிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அதோட மொட்டுக்கள் எல்லாமே வந்து பெண்களோட பற்கள் மாதிரி இருக்குமா. ஸோ குறிஞ்சி நிலத்துல பெண்கள் அதிகமா விளையாடுறதுக்கு பயன்படுத்திய பூ வந்து மௌவல். அந்த பூ வச்சு விளையாடுவாங்களாம். அப்போ அதோடைய அந்த அரும்புகள் வந்து பற்கள் மாதிரி இருக்கிறதுனால புன்னகையோ மௌவல் மௌவல். அழகா இருக்குல்ல? அழகா இருக்கு. இப்படி எனக்கு நீங்க பேச பேச என்னோட தமிழ் கிளாஸ் ஞாபகம். எந்த கிளாஸ் இல்ல இல்ல எந்த கிளாஸ் மிஸ் பண்ணாலும் தமிழ் கிளாஸ் மிஸ் பண்ண மாட்டோம். அதுவும் அந்த இலக்கியம் நடத்தும் போது அந்த தலைவன் தலைவி கதையெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்பெல்லாம் மிஸ் பண்ணாம போயிடும். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். செவிலித்தாய் அதெல்லாம் பத்தி பேசுவாங்க இல்லையா? ஸோ ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்களோட நிறைய கதைகளை வந்து ஈவன் உங்க கமெண்ட்ஸ்லயும் சொல்லியிருந்தாங்க உங்க நேயர்கள், சோகமான கதைகளை தேர்ந்தெடுத்து படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்காகவே நீங்க வந்து சுஜாதா அவர்களுடைய அரை டாக்டர் அதுக்கு கூட கமெண்ட்ஸ் வந்துருச்சு. அரை வைத்தியம், அரை வைத்தியம் சிரிப்பு கதை கிடையாது, அதுவும் சோகமான கதை. அது லைட் ஹார்ட்டட்னஸ். 1000 பேர் எழுதியிருந்தது கொஞ்சம் ஃபன்னியா இருந்தது. ஆமா ஆமா. ஆனா இந்த சோகம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு சுகம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஏன்னா நிறைய சாங்ஸ்மே வந்து சோகமாக இருக்கக்கூடிய பாடல்கள் தான் நமக்கு அதிகமாக டச் ஆகும். அண்ட் அந்த சோகம்ங்கிறது ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கும், நம்ம மனசில் வந்து ரொம்ப ஆழமாக பதியும். ஒரு கதையினுடைய முடிவு சோகமாக இருந்ததுன்னா அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் ரொம்ப நாள் நம்ம மனசில் இருக்கும். ஒரு லைட் ஹார்ட்டாக இருக்கக்கூடிய கதையை படிப்போம், அந்த சமயத்தோட கடந்து வந்துடுவோம். ஆனால் சோகமான கதைகள் நமக்குள்ள ரொம்ப நாள் தங்கிட்டே இருக்கும். இப்போது உதாரணத்துக்கு வான்காங்கிற சிறுகதை, ஆண்டன் செக்காவ் எழுதினது. அந்த கதையில் ஒரு சின்ன பையன், அவனை குழந்தை தொழிலாளி மாதிரி ஒரு வீட்டில் செருப்பு தைக்கக்கூடிய ஒரு ஆளோட வீட்டில் தாத்தா விட்டுட்டு போயிடுவார். அவங்க ரொம்ப கொடுமையாக அனுபவிப்பான். அவனுக்கு கொஞ்சோண்டு நேரம் கிடைக்கும். அந்த சமயத்தில் அவன் அவனோட தாத்தாவுக்கு வந்து கடிதம் எழுதுவான். தாத்தா, என்னை எப்படியாவது கூட்டிகிட்டு போயிருங்க தாத்தா, என்னால் இருக்கவே முடியல தாத்தா அப்படின்னு எழுதுவான். எழுதிட்டு அந்த கடிதத்தை கொண்டு போஸ்ட் பாக்ஸில் போடுவான். ஆனால் போட போகிறதுக்கு முன்னாடி அதில் அட்ரஸ் எழுதணுமே. என்ன எழுதுவான்?
கான்ஸ்டன்ட் மெக்காரிச் தாத்தா, அப்புறம் அந்த கிராமத்தோட பேர், அவ்வளோதான். அவனுக்கு அந்த கடிதத்தில் அட்ரஸ் எழுதணுங்கிறது தெரியாது. ஆனால் பேர் எழுதி போட்டுட்டான். தாத்தாவை போய் அந்த லெட்டர் கிடச்சிரும், தாத்தா வந்து நம்மளை இந்த கஷ்டத்துலேருந்து கூட்டிகிட்டு மீட்டு கொண்டு போயிடுவாருன்னு நினைப்பான். ஆனால் படிக்கிற நமக்கு தெரியுமே இந்த லெட்டர் கண்டிப்பாக போய் சேராது, அது ஏதோ ஒரு இடத்துல போய் யாராவது எங்கேயாவது போட்டுருவாங்க, இந்த பையனுடைய நிலைமை அப்படியே தான் கண்டினியூ ஆக போகுதுன்னு. அப்போது அது மனசுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லையா? நிறைய நாட்கள் வந்து இந்த வான்காங்கிற குழந்தையினுடைய கஷ்டங்கள் வந்து நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி சோக கதைகள் நமக்கு நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தும். விடியுமாங்கிற ஒரு சிறுகதை கூப்பாரா அவர்கள் எழுதியது. இது சோகம் அப்படின்னு கதை எழுதப்பட்டது சோகமாக இருக்கலாம், ஆனால் அது நமக்கு தரக்கூடிய கருத்து வந்து சோகத்தையும் தாண்டி ரொம்ப அழகான ஒரு கருத்து, ரொம்ப எளிமையான ஒரு கதை. நான் அந்த கதையை சொல்கிறேன், ஆனால் இந்த எளிமையான கதைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கருத்தை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு கொஞ்சமான ஒரு பொண்ணு, அவளோட கணவனோட சேர்ந்துருப்பாங்க. இப்போ வந்து ஒரு விடுமுறை மாதிரி கொஞ்ச நாட்கள் அம்மாவோட வீட்டில் வந்து இருப்பாங்க. 2 மாசமா அம்மா வீட்டில் இருக்காங்க. வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு தந்தி வருது. அவங்க ஹஸ்பண்ட் பேர் சிவராமையர். சிவராமையர் டேஞ்சரஸ் அப்படின்னு தந்தி வருது. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு அப்படி மனம் பதைக்குது. இப்போ மாதிரி ஃபோன், வாட்ஸ்அப் எதுவுமே கிடையாது. ஒன்லி கம்யூனிகேஷன் அந்த லெட்டர்ஸ் அண்ட் தந்தி மட்டும்தான். லெட்டர்னா லேட்டாக வரும், இம்மீடியட்டாக எதுக்குன்னா தந்தி அனுப்பிடுவாங்க. பதறி அடிச்சுட்டு கிளம்புறாங்க. அவங்க அம்மா வீடு கும்பகோணத்தில் இருக்குது, சென்னைக்கு போகணும். அவசரமாக கிளம்பி போகிறாங்க. மனம் முழுக்க பயம். காரணம் சிவராமையர் டேஞ்சரஸ்னு மட்டும்தான் வந்திருக்குது. அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. அவங்க மனசுக்குள்ள நிறைய குழப்பம். அவர் கொஞ்ச நாளைக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி தானே அவர் எழுதின கடிதம் வந்தது, அதில் அவர் எதுவுமே குறிப்பிடலையே. அப்போது இது யாராவது ஏமாற்றி சும்மா அனுப்பியிருக்காங்களா, இல்லை என்னை வர வைக்கணுங்கிறதுக்காக அவரே இப்படி அனுப்பியிருக்கிறாரா? சரி, அப்படி அவர் அனுப்பியிருந்தாருன்னா அந்த தந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்துல வந்திருக்குது, எப்படி அப்படி வரும் அப்படின்னு குழப்பம். அவங்களுக்கு முடிவு தெரியல. சிவராமையருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பயத்தோட பதட்டத்தோட ரயிலில் பயணம் செய்கிறாங்க. கூட அவங்க தம்பி இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, ஒன்றும் பயப்படாதக்கா, நாளைக்கு காலையில் பாரு, மாமாவே வந்து நின்று உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வருவார், அவருக்கு ஒன்றும் ஆகியிருக்காது, உன்னை வர வைக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கிறாருன்னு. அந்த சமயத்தில் அவங்க மனம் வந்து ஓ அப்படி இருக்குமோன்னு தோணுது. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு, இல்லையே, அப்படின்னா அவர் அந்த கடிதம் எழுதும் போதே 2 நாளைக்கு முன்னாடியே நீ வரணும்னு சொல்லியிருப்பாரு, அதெல்லாம் எதுவுமே சொல்லலையே, அப்போ அவருக்கு ஏதோ ஆகிருச்சோ அப்படின்னா பயம். இப்படி அவங்க மனசுக்குள்ள வந்து அந்த பயம் வந்துட்டே இருக்குது. ஒரு புழு மாதிரி மனசோட ஆழத்துலேருந்து அந்த பயம் மேலே எந்திரிச்சு வருது, தொண்டை வரைக்கும் வருது. அப்புறம் திடீர்னு இல்லை அப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லும்போது அமைங்கிறது. அதுக்கப்புறம் திரும்பியும் வருது. அவங்களோட நாக்கெல்லாம் மாதிரி வறண்டு போகுது, உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிக்குது. திரும்ப காத்து வந்த உடனே ஒரு நம்பிக்கை வருது, இல்லை அவருக்கு ஒன்றும் ஆகியிருக்காதுன்னு. இப்படி இந்த குழப்பத்தோடைய ரயில் பயணம் அவங்களுக்கு தொடருது. ராத்திரி முழுக்க அந்த ரயிலில் போகிறாங்க. என்ன ஆச்சோன்னு தெரியலையேன்னு நினைக்கிறாங்க. காலையில் விடிஞ்ச உடனே நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும், அவர் வந்து நிற்பாரு அப்படின்னு நினச்சிட்டு ரயிலில் தூங்குறாங்க. ராத்திரி பொழுது கூட எப்படியோ கடந்துட்டாங்க. காலையில் விடிஞ்ச உடனே இன்னும் பயம் அதிகமாகுது. ராத்திரி கூட விடிஞ்சிரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. விடிஞ்ச உடனே ஐயோ விடிஞ்சிருச்சே, இன்னும் நம்ம நிலை இன்னும் மாறலையேன்னு நினச்சி அவ்வளோ கவலைப்படுறாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் அவர் வந்து நிற்பாரான்னு பார்த்தா இல்லை. வீட்டுக்கு போகிறாங்க, வீடு பூட்டி கிடக்குது. ஹாஸ்பிட்டல் போய் கேட்குறாங்க, அவர் இறந்து போயிட்டாருங்கிற செய்தி வருது. அவர் உண்மையிலே இறந்து போயிட்டாரு, அந்த செய்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இப்போது மனசில் அந்த ஒரு பயமும் பதட்டமும் இல்லை. ஒரு முடிவு கிடைச்சிருச்சு. ஆமாவா இல்லையா, அதுக்கு ஒரு முடிவு, இல்லைன்னு ஒரு தெளிவான முடிவு கிடைச்சிருச்சு. இப்போ அவங்க மனசுல ஒரு கவலை இருந்தாலும் கூட முன்னாடி இருந்த மாதிரி அந்த ஒரு பயமும் ஒரு பதட்டமும் இல்லை. அப்போ அந்த கதையை முடிக்கும் பொழுது விடிந்து விட்டது இப்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை முடிச்சிருப்பாரு. விடியுமா விடியாதா, என்ன ஆச்சுங்கிற அந்த குழப்பம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் லைஃப்ல வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா இருக்கும். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு என்ன பதில் வருமோ அந்த ரிசல்ட்டுக்காக நம்ம பயந்துட்டே இருப்போம்ல. ஒருவேளை நெகட்டிவான ரிசல்ட் வந்தால் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம மனசு தயாராகிறோம். நம்ம மனம் வந்து எந்த சூழ்நிலையுமே ஃபேஸ் பண்ணிடும். ஆனால் இதுவா அதுவான்னு தெரியாமல் அந்த குழப்பத்தில் இருக்கும்போது அதுதான் நிறைய பேருக்கு இந்த ஆன்சைட்டி மாதிரி மனநல பாதிப்புகள் எல்லாத்தையுமே உருவாக்குது. அப்போ அந்த காலத்திலேயே ஒரு மனநல பாதிப்பை பற்றி இந்த கதை எழுதியிருக்கிறாரு. இது வந்து அவங்க கணவர் இறந்து போறாருங்கிறது இந்த கதையுடைய கான்செப்ட் கிடையாது. மனதில் இருக்கக்கூடிய பயம், அந்த ஆன்சைட்டி, அது எப்படி ஒரு பிரச்சனையை உண்டாக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முடிவு தெரியாம இருக்கும்போது நம்ம எப்படி குழம்பிட்டு இருக்கோம். அப்போ எனக்கு எப்போ முடிவெடுக்க முடியாம இருக்கும் பொழுதும் இந்த கதையில உள்ள குஞ்சம்மாள் வந்து ஞாபகத்துக்கு வருவாங்க. இந்த மாதிரி தானே அவங்க பயந்துருப்பாங்க அப்படின்னு தோணும். ஸோ இது ஒரு நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பாங்க, தமிழில் வெளி வந்து ஆகச்சிறந்த கதைகள்ல ஒன்று இதுன்னு. ரொம்ப அழகான ஒரு
கதை. அருமை அருமை அருமையாக சொன்னீங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்க, கதைகள் படிக்கிறீங்க, அது டெக்னிக்கலாக நீங்களே ஹேண்டில் பண்ணி எடிட் பண்ணி எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறீங்க. இந்த எல்லாத்துலேயும் பெரிய சேலஞ்சாக எதை பார்க்குறீங்க? எது சேலஞ்சாக இருக்குது? எப்படி அதை ஓவர் கம் பண்ணுறீங்க? அது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, இதுக்கெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக பக்கத்துணையாக யார் இருக்காங்க? சேலஞ்சான விஷயம் அப்படின்னா ஒரே டேக்கில் பேசி முடிச்சிடணும். அதுதான் அது சேலஞ்சுன்னு சொல்ல முடியாது. அது என்னுடைய ஒரு ஆசை, என்னோட ஒரு எண்ணம். ஏன்னா கதையை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு பேசினாலோ இல்லை எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நடுவில் கொஞ்சம் கேப் விட்டாலோ அந்த கதையோட இமோஷன் வந்து மிஸ் ஆயிரும். அதனால கதை பேசுறதுக்கு முன்னாடி நான் ஃபுல்லாக ஒரு டைம் பேசி பார்த்துருவேன். லைவாக இப்போ நீங்கள் லைவாக ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் பார்க்கக்கூடிய அவுட்புட் அப்படியே கிடைக்கும். அந்த மாதிரி தான் நான் பேசுவேன். ஸோ அதுதான் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். நம்ம பார்த்து சொல்கிறது வேற, எதையுமே பார்க்காம ஃபுல் கதையும் உள்வாங்கி அந்த கதையோடைய சோல் மிஸ் ஆகக்கூடாது. நம்ம கதையை அதுக்குள்ளே கொண்டு வந்துடக்கூடாது. அந்த ஆத்தர் எழுதியிருக்கிறத அப்படியே சொல்லணும், நம்ம லாங்குவேஜில் சொல்லணும், புரிகிற மாதிரி சொல்லணும், இமோஷன்ஸ் மிஸ் ஆகக்கூடாது. அதே சமயத்தில் அதை ஒரே டேக்காக சொல்லணும் அப்படின்னு நினைப்பேன். அதுதான் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அதுக்கப்புறம் அந்த எடிட்டிங் பண்ணுறதோ அப்லோட் பண்ணுறதோ அதெல்லாம் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணும். பட் கதையை ப்ரிப்பேர் பண்ணி சரியாக ப்ரெசென்ட் பண்ணணும். நான் பேசும்போது எனக்கு மனசில் என்ன தோணும்னா, அந்த ஆத்தர் வந்து என் முன்னாடி ஒரு குச்சியை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு தோணும். ஏதாவது தப்பாக சொன்னால் ஒரு அரை விழுமோன்னு தோணும். தப்பாக சொல்லிடக்கூடாது, எழுதியிருக்கிறத அப்படியே சொல்லணும் அப்படின்னு நினச்சி பண்ணுவேன். ஸோ அதுதான் சேலஞ்சிங்கான விஷயம். அண்ட் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பேரண்ட்ஸ். என்னுடைய அப்பா கீழப்பாவூர் சண்முகையா அவங்க பேர். அவங்க ஆல் இண்டியா ரேடியோவில் ப்ரோக்ராம் ஹெட்டாக இருந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கிறாங்க. ஒரு சிறந்த பேச்சாளர், 25-30 புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்கிறாங்க. அவங்க தான் எனக்கு இந்த தமிழ் சொல்லி கொடுத்ததே. சின்ன வயசில் வந்து என்னை தூக்கிட்டு எங்கேயாவது எனக்கு 1 வயசு 2 வயசு பேச்ச ஆரம்பிக்கக்கூடிய சமயங்களில் தூக்கிட்டு நடந்து போகும் பொழுதே திருக்குறள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ என்னுடைய தமிழ் உச்சரிப்பு சரியாக வந்ததுக்கு காரணமே அப்பா தான். எல்லா விதத்துலேயுமே மிகப்பெரிய சப்போர்ட். அதே மாதிரி அம்மா. கதையை நான் அப்லோட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு கேட்குறது அம்மா தான். முதல் லைக் எப்போவுமே அம்மா கிட்டேருந்து தான் வரும். அதில் நான் என்ன சரியாக சொல்லியிருக்கிறேன், என்ன தப்பாக சொல்லியிருக்கிறேன், எல்லாமே எனக்கு ஒரு சரியான விமர்சனம் கொடுப்பாங்க. அதே மாதிரி சூரியன் எஃப்எம்ல வேலை பார்க்கும்போது கூட நிறைய சாங்ஸ் பற்றி படித்து சொல்லி தருவாங்க. ட்ரெஸ்ஸுக்குமே பாதி சாரி வந்து அம்மா சரியாக தான் ஆட்டையை போட்டு வந்து கட்டிகிட்டு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி அதுக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறைய என்னோட தங்கச்சி வந்து ஒரு டான்ஸர், கிளாசிக்கல் டான்ஸர். அவளும் இந்த காதில் போடுறது, கழுத்தில் போடுறது இதெல்லாம் எனக்காக வாங்கி வைப்பா. அக்கா நீ நெக்ஸ்ட் கதையில் இது போடுன அப்படின்னு சொல்லுவாள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி என்னோட ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சில ஹையர் ஆஃபீஸர்ஸ். எனக்கு ஒரு மாமா இருக்காங்க, அவங்க ஒரு கவிதையெல்லாம் எழுதுவாங்க, ஜிஎஸ் தயாளன் அவங்களோட பேர். இலக்கியத்தை பற்றி நிறைய அறிமுகம் அவங்க மூலமாக கிடைச்சிது. இப்படி இந்த ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, இவங்க தான் என்னுடைய பேக் போன். நான் இந்த அளவுக்கு என்னால் தனித்துவமாக செய்ய முடியுதுன்னா அதுக்கு இவங்க எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்கிறது தான் காரணம். அருமை மேம். இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் பயணித்து வந்ததுக்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டீங்க, அவங்களுக்கு நன்றிகளும் சொல்லிட்டீங்க. என்னோட சார்பிலையும் அவங்களுக்கு நன்றிகள். ஏன்னா உங்களை மாதிரி ஒரு கலைஞரை உருவாகிறதுக்கு அவங்க எல்லாரும் காரணமாக இருந்ததுக்கு. அடுத்து உங்களோட கோல் என்ன மேம்? இதை எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் ட்ரீம் என்ன? எங்கே போகணுன்னு ஆசைப்படுறீங்க? கோல் அப்படின்னு சொன்னால் நான் யார், என்னோட ஐடென்டிட்டி என்ன, அது வெளியே தெரியணும். இப்போ நான் சொன்னேன்ல, எங்கள் அப்பா கீழப்பாவூர் சண்முகையா, அப்பாவோட அறிமுகத்தினால எனக்கு நிறைய இடத்துல நிறைய பெருமைகள்லாம் கிடச்சிருக்குது. ஸ்கூல் டைமில் நான் பேச்சு போட்டிக்கெலாம் போகும்போது இவங்க பொண்ணா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய அறிமுகம் கிடைச்சிது. அவையத்து முந்தி இருப்ப செயல்னு சொல்லியிருப்பார் இல்லையா திருவள்ளுவர், அந்த மாதிரி ஒரு அறிமுகம் அப்பா எனக்கு கொடுத்தாங்க. அப்போது ஒரு சண்முகையாவோட பொண்ணு அப்படின்னு அறியப்படுறதை விட, என்னோட மாமா சொன்னேன், அவங்க ஒரு இலக்கியவாதி, நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறாங்க, இலக்கிய வட்டத்தில் அவங்கள நிறைய பேருக்கு தெரியும். நான் எங்கேயாவது போய் ஜிஎஸ் தயாளனோட மருமகள் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு ஒரு பெரிய அறிமுகமாக இருந்தது. அப்போது சண்முகையாவோட பொண்ணு, தயாளனோட மருமகள், நான் அந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணு, இப்படியெல்லாம் அறிமுகப்படுத்தப்படுறதை விட சீதா பாரதி ஒரு ஸ்டோரி டெல்லர், சீதா பாரதி ஒரு க்ரியேட்டிவான பர்சன், அந்த ஒரு அறிமுகம், அந்த ஒரு ஐடென்டிட்டியை நான் எனக்காக உருவாக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நீங்கள் ஒரு கான்செப்ட் சொன்னீங்கன்னா அதை ஒரு கான்டென்ட் என்னால் எழுத முடியும், சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி அதை அப்படியே உள்வாங்கி என்னால் பேச முடியும். ஒரு பாட்காஸ்ட்டுக்கு ஒரு புத்தகம் கொடுத்தீங்கன்னா தெளிவான தமிழில், நல்ல குரலில், நல்ல உச்சரிப்பில் என்னால் அதை பேச முடியும். ஒரு கடினமான கதையை கூட உள்வாங்கி நரேட் பண்ண முடியும். ஒரு க்ரியேட்டிவான சைடு எனக்குள்ளே இருக்குது. அந்த க்ரியேட்டிவ் சைடு வெளியே தெரியணும். அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை. என்னோட ஜாபில் நான் இருக்கிறேன், அதுதான் என்னுடைய ஐடென்டிட்டி. க்ரியேட்டிவ் சைடுங்கிறது ஒரு பகுதி அப்படின்னு கிடையாது. இந்த க்ரியேட்டிவ் சைடும், இந்த ஸ்டோரி டெல்லிங்கும், இந்த பேசுகிறதும், இந்த ஆர்ஜேங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா, அதுதான் நான் அப்படி அடையாளப்படுத்தப்படணும்னு நான் விரும்புகிறேன். அதுக்கு
இந்த யூடியூப் சேனல் எனக்கு ரொம்ப உதவி செய்து. ஒரு 12,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இந்த 12,000 சப்ஸ்கிரைபர்ஸுமே எந்த விதமான ஒரு வைரலான விஷயங்கள பேசியோ, இல்ல நெறைய பேர்ட்ட போய் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லியோ நான் சம்பாதிச்சது கிடையாது. அந்த கதைகளுக்காகவும், என்னுடைய பேச்சுக்காகவும், என்னுடைய உழைப்புக்காகவும் கிடைச்ச ஒரு மக்கள் தான் இவங்க எல்லாருமே. இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதே மாதிரி இன்னும் நெறைய மக்களை போய் சேரணும். இந்த கதைகளும் சரி, என்னுடைய குரலும் சரி போய் சேரணும். அதுக்கான முயற்சிய நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எப்பவுமே சோர்ந்து போகவே மாட்டேன். நெவர் கிவ் அப். அதுதான் லைஃப்ல மனசுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். பறக்க முடியலையா ஓடணும், ஓட முடியலையா நடக்கணும், நடக்க முடியலையா தவழணும், ஆனா இயங்கிக்கிட்டே இருக்கணும். அதன் மூலமா இந்த குரலும் இந்த தமிழும் நிறைய பேரை போய் சேரணும். இன்னும் நிறைய கிரியேட்டிவான ஒர்க்ஸ் பண்ணணும். அதுதான் என்னுடைய ஒரு கோல், ஒரு ஆசை. வாழ்த்துக்கள் மேம். நீங்கள் சொன்ன மாதிரி எதையும் நீங்கள் அவசரமாக பண்ணலை. பொறுமையாக என்ன அந்த கதைகளில் அழகாக அதை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து இந்த சேனலை கொண்டு வந்திருக்கீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கு எல்லாமே நடக்கணும்னு வாழ்த்துறோம். நாங்களும் உங்கள் கூடயே இருந்து உங்களுடைய வளர்ச்சியை பார்க்கணுன்னு விரும்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். யுஎஸ் ப்ரொஃபோன்லி நாங்கள் பர்சனலைஸ்ட் அண்ட் கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் பிளாட்ஃபார்மாக ஆரம்பிச்சிருக்கோம். சூப்பர் மேம். ஸோ அதோட பாட்காஸ்ட் தான் இந்த பகுதி. இது டு இன்ஃபார்ம் அண்ட் இன்ஸ்பயர் விமன். டெஃபினெட்லி நீங்கள் இங்கே கெஸ்ட்டாக வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை. அண்ட் நிறைய பேர் இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்கன்னு நம்புகிறேன். பெண்கள் எனக்கு எப்போவுமே தோணும், நிறைய பேர் ஒரு ரிலேஷன்ஷிப் பிரச்சனை வந்ததுன்னா அப்படியே துவண்டு போயிடுவாங்க. இல்லை நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட அவங்களுக்கான சுய முன்னேற்றத்துக்கு, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறதுக்கு தயங்கிக்கிட்டு அவங்கள அப்படியே சுருக்கிட்டே தான் இருப்பாங்க. குடும்பத்துக்காக அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது எல்லாமே இருக்கட்டும், இருந்தாலும் நாம் யாருங்கிறது கண்டிப்பாக வெளியே தெரியணும். நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபயரை என்றைக்குமே அணைச்சிடக்கூடாது. பெண்கள் அவங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி எவ்வளோ தடைகள் வந்தாலும் போயிட்டே இருக்கணும். அது என்னுடைய ஆசை. அந்த மாதிரி யாராவது ஒரு பெண்ணுக்கு நான் இன்ஸ்பிரேஷனாக இருந்தால் கூட அது என்னுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக கண்டிப்பாக நினைப்பேன். அருமை மேம். நானும் அதே மாதிரி தான் நம்புகிறேன். அந்த ஒரு பெண்ணா நான் என்ன எடுத்துக்கங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல்ரெடி இன்ஸ்பிரேஷன் மேம். ரொம்ப நன்றி இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இவ்வளோ தூரம் என்ன அப்சர்வ் பண்ணதுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். அருமையாக பண்ணுறீங்க. இது உங்களுக்கு எங்கள் சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது ஒரு கிறிஸ்டல் லேம்ப் மேம், லைட்டு. இது கனெக்ட் பண்ணணும். அது உள்ள ஒரு இது பேர் போட்டு இருக்கும். இதில் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லேம்ப் இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டா உங்களோட ஃபேஸ் லைட் வரும். இதை கவர் எடுத்துட்டு வைக்கீங்களா? நீங்கள் அழகாக உங்கள் சேனலுக்கு பின்னாடி புக்ஸ் எல்லாம் வச்சு எப்பவும் ஒரு பேக்ரவுண்ட் வைக்கிறீங்க. அதான் சொன்னேன்ல, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எல்லாமே பர்ஃபெக்டாக வரணும்னு நினைப்பேன். வாவ், இது மாதிரிலாம் எனக்கு யாருமே கிஃப்ட் பண்ணதே இல்லை மேம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்கள் சேனலோட பேர் இருக்கு முன்னாடி. அதில் நீங்கள் லைட் போட்டோன்னே, இது லைட் போட்டால் இன்னமும் அழகாக இருக்கும். சூப்பர், ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். பின்னாடி எங்களோட பேர் போட்டிருக்கோம். வீட்டில் ஷோகேஸில் கண்டிப்பா கண்டிப்பா வைங்க. எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். எங்களுக்கும் நீங்க வந்தது, உங்களோட பேசினது எல்லாமே எங்களுக்கு ரொம்பவே மன நிறைவா இருக்கு. ரொம்ப பெரிய மோட்டிவேஷன். நீங்க உங்க பயணம் தொடரணும். வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் இன்னும் நிறைய இந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் எனக்கு முதல்ல சொன்னீங்கல்ல, இந்த பர்பஸ், நம்ம பர்பஸ் நமக்கு ரொம்ப பிக்கராக இருக்கணும்னு சொன்னீங்கல்ல. எதுக்காக எல்லாரும் ரொம்ப பெரிய செலிப்ரிட்டிஸையே இன்டர்வியூ பண்ணுறாங்க, சக மனிதர்களை இன்டர்வியூ பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த தாட்டே ஒரு போற்றுதலுக்குரியது. ரொம்ப சிறப்பான விஷயம். மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் அதிகப்படியான உயரங்களுக்கு போகணும். நிறைய உங்களுக்கு இந்த சேனல் நிறைய ரீச் கிடைக்கணும். இந்த சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மேம். தேங்க்யூ மேம். நீங்களும் சீக்கிரமே செலிப்ரிட்டி ஆயிடுவீங்க. வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.